Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 411 part 1. ஓபன் பண்ணா அந்த போவா ஹேன்காக்ங்கிற பிரின்சஸ் நேரா அவ ஐலாண்டுக்கு தான் வர்றான். அதான் அமேசான் லில்லிங்கிற அவ ஐலாண்டுக்கு அவ உள்ள என்டர் ஆகும் போதே ஸ்னேக் பிரின்சஸ் வர்றாங்கன்னு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கலர் கலரா பேப்பர்லாம் தூவி வரவேற்பாங்க. அவளை பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு ஆர்வம். அண்ட் அவளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமும் போடுவாங்க. அதுல இந்த புருஷங்க இருக்குதே அதெல்லாம் அந்த பைரட்ஸ் கூட்டத்துல சேரணும்னு ஆசைப்படும். இந்த மாதிரி ஆளுகளுக்கு பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிறதே வேலையா போச்சு. சரி அப்படி பயங்கர பில்டப் போட உள்ள என்டர் ஆகி பாம்பை குனிய வச்சு அதோட தலையில ரெட் கார்பெட்லாம் விரிச்சு விடுவாங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பில்டப் போட வருவா. என்னமோ ஒன்னு ஸ்னேக் பிரின்சஸ்னு சொல்லி அவளை பார்க்கும்போது அவ்வளவு ஆர்வம். அவளுக்கே இவ்வளவு மவுஸ் இருக்குன்னா அவ க்ரூ மெம்பர்ஸ்க்கும் இல்லாமையா இருக்கும். அவங்களுக்குமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கெத்தா என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும். ஒரு மக்கள்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்றத பார்க்கும் போதே தெளிவா தெரியுது எல்லாம் எந்த அளவுக்கு இவளை மிஸ் பண்றாங்கன்னு. அவளும் உடனே தலையை அப்படி சிலுப்புவா இப்படி சிலுப்புவா. அதை பார்த்த உடனே வா வாட் அ பியூட்டின்னு எல்லாம் அப்படியே மெய் மறந்து போவாங்க. அப்படியே வெல்கம் பண்ணி அவ நேரா வந்த உடனே அவளை தூக்கிட்டு போறதுக்காக பல்லாக்கெல்லாம் ரெடியா இருக்கும். ஆனா அவ வந்த உடனே கேட்ட முத கேள்வி ஏதாச்சும் நம்ம ஐலாண்ட்ல பிரச்சனையான் தான். கேட்ட உடனே ஒண்ணு இல்லன்னு சொல்லி அப்படியே சமாளிப்பாங்களா. உடனே கண்டுபிடிச்சிருவா ஓகே ஏதோ பஞ்சாயத்துன்னு. அதே நேரம் இவங்க பைரட்டா என்னென்னலாம் ஆட்டையை போட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இறக்கிட்டு இருப்பாங்க. நாங்க இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படி எல்லாம் பண்ணோம்னு வேற பில்டப். அப்ப அந்த ராணுங்கிறவ கிட்ட பிரின்சஸ் எங்க இருக்காங்க என்னன்னு விசாரிச்சா அவ கோட்டையில இருக்காளாமா. வேணும்னா அங்க போய் பாத்துங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப திடீர்னு அவளை யாரோ கூப்பிட்டு ஆமா எந்த புக்குமே கிடைக்கலான்னு சொல்லி கேட்பாங்க. திரும்பி பார்த்தா யாரையுமே காணும். என்ன சத்தம் மட்டும் கேக்குது ஆளை காணும்னு பார்த்தா கீழே பாடுறீம்பா. பார்த்தா அந்த நியான் கிளவி. அவ யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு புக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல ஆனா நியூஸ் பேப்பர் ஒண்ணு கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பா. அதை படிச்சு பார்த்த அந்த கிளவிக்கு செம ஷாக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு சொல்லல. அப்படியே கட் பண்ணி கோட்டையை காட்டுறாங்க. அங்க என்டர் ஆகும் போதும் அவளுக்கு வேற லெவல்ல மரியாதை. அவ வந்த உடனே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ங்கிற மாதிரி கேப்பா. உங்களுக்காண்டி ஒரு ஜுவல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு பாக்ஸை காட்டுவாளா. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பல்ல ஒரு டைமண்ட். அதை எடுத்து பார்த்து லைட்டா சிரிக்க மட்டும் தான் செய்வா. அதுக்கே எல்லாரும் பார்த்துட்டு வாவ் எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிரிப்பா நான் பார்த்ததே இல்லைன்னு வலிஞ்சு தள்ளுவாங்க. ஆனா அவ மாசு சே இதுல என்ன இருக்குன்னு சொல்லி தூக்கி பின்னாடி வீசிடுவா. உடனே எல்லாருமே மிரண்டுருவாங்க. ஸ்னேக் பிரின்சஸ் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க. அது ரொம்ப விலை உயர்ந்தது உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இவளுக்கு டெக்கரேஷன் பண்ணா அது இவளோட பியூட்டியை கெடுக்குமாமா. அதனால எனக்கு வேண்டாம்பா. அதுக்கப்புறம் சைட்ல ஏதோ ஒரு சிலை மாதிரி ஒண்ணு பாப்பாளா. அது என்னன்னு கேட்டா வில்லேஜ்ல இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளேவா வச்சு ரெடி பண்ண ஒரு சிலை. இவள மாதிரியே ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அது இந்த அளவுக்கு கொடூரமா வந்திருக்கு. இன்னும் பெயிண்டிங் வேலை எல்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்காமா. ஒரு 3 பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து நாங்க பிரின்சஸ் காண்டி இதை ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு இவங்க 3 பேருமே பயங்கரமான ஃபேன்ஸ் ஆமா. அவங்க வீட்ல இருந்து கோட்டை வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன பிரேக்கேஜ் கூட இல்ல அப்படின்னு ஒண்ணு அப்படியான்னு சொல்லி அப்படியே அசந்து போய் அதை அப்படியே லைட்டா தடவி பாப்பா. சே பரவாயில்ல குழந்தைய கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்காண்டி எந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்னு பார்க்கும்போது தான் பின்னாடி இருக்கிற பாம்பு அப்படியே லைட்டா பேக் அடிக்கும். என்னடான்னு பார்த்தா அடுத்த செகண்ட் கேஷுவலா அந்த கிளேவை கீழே தள்ளி விட்டு உடச்சு தள்ளிட்டு இந்த மாதிரி சல்லித்தனமான ஐட்டத்தெல்லாம் என் கேஸ்டலுக்கு கொண்டு வராதீங்க. தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருவேன். எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு கிளீன் பண்ணுங்க. நான்சென்ஸ் பேச்சு போடுவேன் பேச்சுட்டு போவா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் அந்த இனிஷிடாவை கூப்பிட்டு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி விசாரிப்பா. ஏன்னா இவ வரும்போது எல்லாருமே இவளை வெல்கம் பண்றதா வழக்கம். ஆனா இவளோட மெயின் டிஃபென்ஸ் வாரியர்ஸே யாரும் வந்து இவளை வெல்கம் பண்ணல. முக்கியமான ஆளுங்க ஒருத்தர கூட அவ பாக்கலையாமா. என்னாச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்ட உடனே அவ சமாளிக்கிறக்காண்டி காட்டுக்குள்ள ஒரு பயங்கர வயலண்டான மங்கி ஒண்ணு வந்துருச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப கொடூரமான மங்கி. அதைத்தான் வேட்டையாட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. எது மங்கியான்னு ஆர்வமா கேப்பா. அப்படியே அங்க கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. குரங்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதை விட 10 மடங்கு அதிகமா நம்ம பையன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு மரம் விட்டு இன்னொரு மரம் தாவறதே டார்சானுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும்னா பாத்துக்கங்களேன். அப்படியே ஜாலியா நம்மளால ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். எப்படி நம்மளால பிளைங்ல போறத அவங்க வந்து பாத்துருவாங்க. விட்டு வாயிலாம் இனி உடனே அம்ப வச்சு அடிப்பாங்க. ஐயா தெரிச்சடிச்சு தண்ணிக்குள்ள போய் விழுவான். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சான்னு பார்த்தா திடீர்னு அடியில இருந்து ஒரு பெரிய சைஸ் மீன் ஒண்ணு பிச்சுக்கிட்டு வரும். அதுல லூஃபியோட தொப்பி மாட்டி அது கூடவே படாத பாடுபட்டு போயிட்டு இருப்பான். கிக்கியாக்கு காண்டாயிருச்சு. நீ என்ன பண்ணாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை பொழக்காம விட மாட்டோம்பா. இங்க பிரின்சஸ் கிட்ட ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த வாரியர்ஸ் எல்லாருமே திரும்பி வந்துருவாங்க. அவங்க வராததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்லாம் கேப்பா. சரி சரி ஒன்னும் பஞ்சாயத்து இல்லாம்பாளா. அந்த டைம் அவளோட பாம்பு அப்படியே அழகா ஒரு சிம்மாசனம் மாதிரியே ரவுண்டா அழகா சுத்தி போய் படுத்துக்கும். எதுக்குன்னா இவ உட்கார்றதுக்காக. சோ அவளும் போய் ஜம்முன்னு உட்காருவா. அந்த டைம் அந்த நியான் பாட்டி அங்க வந்துருவா. அந்த பாட்டிய பார்த்த உடனே ஏ தாய் கிளவி என்ன யார் ரூம்க்கெல்லாம் வர வெளியே போம்பா. எல்லாத்துக்குமே ஷாக்கு எப்படி இந்த பாட்டி உள்ள வந்துச்சுன்னு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவாங்களா. தாய் கிளவி நீளமா பேசாத மூச்சு வாங்கும். அவளை வெளியே தூக்கி போடு சின்ராசே நான் எதையும் கேட்க மாட்டேன்பா. ஆனா கிளவி கையை நீட்டி இல்ல பிரின்சஸ் நான்
அவங்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லுவாளா, அவ ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவா. கிளவி பீதி ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னு கெஞ்சி மேட் என்னன்னு சொல்லுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கப்பல் உனக்கு என்ன டியூட்டி இருக்குன்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்களா, அது உண்மைதானு கேட்டவொன்னு ஆமா சண்டை போறதுக்காக தான் வந்திருக்காங்க, போருக்கான இன்விடேஷன் தான் அதுங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே கிளவி நீ போய் தான் ஆகணும், ஏன் போக மாட்டேன்னு சொல்றேன்னு கேப்பா. இப்ப அவ போனா மட்டும் தான் அவங்க கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லன்னா இவள மாதிரி பவர் வச்சிருக்க ஒருத்தியால அதுக்கப்புறம் வர பஞ்சாயத்தெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு கிராணி அட்வைஸ் பண்ணுவாங்க. உடனே அவ திமிரா ஏதாச்சும் பதில் சொல்லுவான்னு பார்த்தா எனக்கு பயமா இருக்குதும்பா. அவ அப்படி சொல்லும் போது கியூட்டா இருக்கும். கிளவியே ஆச்சரியப்படும், என்ன இவ்வளவு கியூட்டா இருக்காளேன்னு. ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல. இந்த மொத்த லேண்டுமே பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணம் இவ ஒரு வார்லார்ட் அப்படிங்கறதுக்காக தான். இப்போதைக்கு இவங்க தீவோட டிஃபென்ஸ் நெட்வொர்க்கே எதுன்னு கேட்டா அந்த காம்பெல்ட் மட்டும்தான். ஆனா அதையுமே சரி பண்ணி புதுசா ஷிப் கிராஃப்டிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு கப்பல் இவ்வளவு தூரம் வந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஏன் வராம இருக்காங்க, ஏன்னா இவ ஒரு வார்லார்டுன்னு சொல்லி பயம். இந்த ஐலாண்ட்ல ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க, சின்ன குழந்தைகளும் இருக்காங்க. இன் கேஸ் இவளுக்கு இந்த வார்லார்டுங்கிற டைட்டில மட்டும் தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரெகுலர் பைரட் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், போற வாரவெல்லாம் இவங்களை அடிச்சு காலி பண்ணுவான். தேவையாயுது மொத்த ஐலாண்டுமே அழிஞ்சு போயிடும். என்ன கிளவி ரொம்ப பயப்படுற போலன்னா இனி எவ்வளவு நாளைக்கு கிராணி உயிரோட வாழ போகுது. ஆனா அந்த கிளவிக்கு பயமே இந்த ஐலாண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த கிறிஸ்டல் பாலை நல்லா பாருன்னு சொல்லி ஒரு பாலை தூக்கி நீட்டுவா. அதை பார்த்தோன்னே பிரின்சஸோட அசிஸ்டன்ட் எல்லாம் அசந்து போய் இது கிராணி நியானோட அதிர்ஷ்ட பந்தாச்சு, இதுல சொல்ற எல்லாமே 200% கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே கிளவியும் கையா அப்படியா இப்படியான்னு உருட்டி உன்னோட ஃபியூச்சரை நான் காட்டுறேன்னு சொல்லுவாங்களா. பிரின்சஸும் அப்படியே ஆர்வமா பார்த்துட்டு இருப்பா, அப்படி என்னதான் பண்ண போகுதுன்னு. கிளவி அப்படியே சுத்திட்டே இருந்துட்டு கடைசியில அந்த பாலை மறைச்சு நின்னுட்டு பிரஷ வச்சு எதையோ நோண்டி விடும். அதெல்லாம் பார்த்து அவ காண்டாயிட்டு தான் இருக்கிறா, ஆனா எதுவும் பண்ண மாட்டான். அப்படியே கலர் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கும். பார்த்தா இல்ல போ இங்க இருக்காதுன்னு சொல்லி கிளவி எழுதி வச்சிருக்கும். எல்லாருமே காண்டாயிருவாங்க. அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா டென்ஷன் பார்ட்டி போவாக்கு எப்படி இருக்கும், கையில இருக்க கிளாஸையே ஒட்டச்செறிஞ்சு இந்த கிளவியை அடிச்சு வெளியே தூக்கி போடுங்க, இனிமேட்டு இந்த தாய் கிளவி என் கண்ணுல படவே கூடாதும்பா. உடனே பாட்டியை தூக்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உடனே பிரின்சஸ் திட்டிட்டே வருவா, நீ என்னென்னலாம் ஆக்டிங் விட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி என்னதான் நீ பண்ண ட்ரை பண்ற, உன்னோட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குளோரியோசா இந்த அமேசானோட எக்ஸ் எம்பரஸ், அதுவும் 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி. இப்ப இது என்னோட ஜெனரேஷன் கிளவி. என்னால இந்த ஐலாண்டே மொத்தமா அழிஞ்சாலும் இங்க இருக்கவங்க எல்லாருமே நீ மன்னிச்சிருவாங்க. ஏன்னா நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி பார்த்துட்டு பேன்னு கிடப்பா. என்னாச்சு பிரின்சஸ் அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பாங்க. வாய மூடுன்னு சொல்லிட்டு கிளவிய புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவா. என்னன்னா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த கிளவியோட ராணிங்கிற ஸ்டேட்டஸ்க்காக இந்த ஐலாண்டையே மொத்தமா கழட்டி விட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கா. அப்படின்னா நீ இந்த குஜாவோட துரோகி அப்படின்னு முடியோட கொத்தா புடிச்சு தூக்கிடுவா. உடனே கிளவியோ நான் அதனாலதான் எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம இந்த வில்லேஜ்லயே ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. அப்ப அதையே பண்ணணும் தாய் கிளவி, தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் வந்து மூக்க நுழைக்க கூடாது, பல்லுகள் எல்லாம் தட்டி புடுவேன்னு முடியோட புடிச்சு தூக்கிட்டு போவா. அப்படி போறப்போ நீ சொல்றதும் கரெக்ட் மாதிரி தான் இருக்குது, பேசாம நான் அப்படியே பண்ணலாமான்னு கேட்ட உடனே கிளவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே நீ போறியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பா நீ போகணும்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவா. உடனே என்ன தாய் கிளவி நான் சொன்னதை நம்பிட்டியா, பொய்யால உன்னையெல்லாம் உள்ள விட்டதே தப்பு, எனக்கே அட்வைஸ் பண்ணியான்னு சொல்லி என் கண்ணெதிரிலேயே நிக்காத வெளியே போன்னு சொல்லி ஜன்னல் வழியா தூக்கி வெளியே வீசிடுவா. ஆனா அறிவு கெட்ட ஸ்னேக் பிரின்சஸ் நீ எல்லாம் நாசமா போவேன்னு கத்திக்கிட்டே கிளவி போகும். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் பிரின்சஸ் அவங்க வயசானவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. உடனே அப்படியே திரும்பி கியூட்டா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானான்னு கேப்பா. அதை பார்த்துட்டு ஐயோ நீங்க எந்த தப்பு பண்ணல, கிளவிதான போய் சாவட்டும் விடுங்க பாங்க. நல்ல டெக்னிக். ஆனா அடுத்த செகண்டே அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க, உடஞ்ச கண்ணாடியை சரி பண்ணுங்க, இல்லன்னா உங்க பல்லுகளும் இதே மாதிரி உடஞ்சு போயிரும்பா. சரிங்க மேடம்னு சரி பண்ண போவாங்க. அவ அந்த கிளவிய பார்த்துட்டு தொல்லை பிடிச்ச கிளவி, இனி வரட்டும் காலை உடைச்சிடுறேன்னு கொலவெறியோட லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.